ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க திரும்ப வந்து காஸ்ட்கோல தான் இருந்தோம். காஸ்ட்கோல இன்னைக்கு என்னன்னு பார்த்தா, நகை கடையே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. 18 கேரட் கோல்டுல கிறிஸ்டல்ஸ்லாம் பதிச்சு அழகழகான நகைகள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டு, நம்ம பாட்டுக்கு எதுக்கு வந்தோமோ அத பண்றான் வா பண்ணலாம் வாப்பா அப்படின்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாரி இது வந்து எங்களுக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து நான் தென்னாட்ட சொல்லிருவேன், "வேணாம்ப்பா, எது நமக்கு தேவையோ அது மட்டும் வாங்கலாம்." இல்லன்னா வந்து நான் எப்பயாவது தேவையில்லாம ஆசைப்பட்டேன்னா, தென்னா சொல்லிருவாரு, "வேணாம்ப்பா, எது நமக்கு தேவையோ அது மட்டும் வாங்கலாம்." அப்படியே நாங்கள் 2 பேருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுனால என்னமோ நாங்கள் வந்து நிறைய தேவையில்லாத செலவுகளெல்லாம் நாங்கள் தவிர்த்துட்டு வரோம். எங்களுடைய காட்டில் மட்டும்தாங்க வந்து ரொம்ப கம்மியாகவும் தேவையான ஒரு பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருடைய காட்டில் வந்து அப்படியே வலிஞ்சு ஓடும் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம அதில் வந்து நம்ம இந்தியன்ஸுடைய கார்ட்ஸ் தான் வந்து பயங்கர ஓவர்ஃபுல்லாக இருக்கும். பில்லிங்க்கெலாம் போய் பார்க்கும்போது நிறைய, அதாவது நிறைய ஆஃபர்ஸ் போடுவான், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போடுவான். இந்த ஆஃபர் அப்படின்னாலே வந்து வேணுமோ வேணாமா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதில்ல. வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இந்த மாதிரி தப்பை நானும் என் வாழ்க்கையில் நிறைய பண்ணி பட்டு திருந்திருக்கேன் இப்போது. ஸோ இதை நான் மினிமலிசம் வீடியோவில் இதை நான் உங்களுக்கு காமிப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிப்பேன் வர வர. ஸோ ரைஸ் கூடங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாஃப்ரானி ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வரும்போது மே மாதத்தில் வரும்போது அது $16 இருந்தது 20 பவுண்ட்ஸு. இப்போ வந்து அது $26 ஆக்கிட்டானுங்க. சரி போடா அதை யார் வாங்குவானேன்னு சொல்லி இந்த அவன் யூஎஸ் ரைஸே நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுனா 50 பவுண்ட்ஸே $17 கிடைக்கிது. ஆக்சுவலாக அது நல்லாவே இருக்குது. தோசை கூட அதை நல்லா அழகாக அரைச்சிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து சரி பரவாயில்ல, இது நல்லா எக்கனாமிக்கலாக இருக்குது, ஏன் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பணத்தை எவ்வளோ அளவுக்கு மிச்சப்படுத்த முடியுமோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகளை தவிருங்க.